பிரெஞ்சில் சொற்களை வந்து நாங்கள் சரியாக உச்சரிக்க வேண்டும். அதே சமயம் வாக்கியத்தில் வரும்போதும் அதை நாங்கள் சரியாக உச்சரித்து வாசிக்க வேண்டும். அப்படி எங்களோட உச்சரிப்பு வந்து பிழையாகினா அது எடுத்துக்கொள்கிற அர்த்தம் வந்து மாறுபட்டு வரும். அப்படியான சில சொற்களை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போம். என்னோட கூது ஃபார்ம்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என்னோட மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தோடமெண்டா கூடியும் எந்த மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. இதில் தெரிகிற இந்த சொல்லை வந்து நாங்கள் 2 விதமாக உச்சரிப்போம். முதலாவதாக ப்ளஸ் அண்டு உச்சரிப்போம். இறுதியில் வார எஸ்ஸையும் சேர்த்து ப்ளஸ் அண்டு சொல்லுவோம். இதில் அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னால் கூடுதலாக என்ற அர்த்தத்தில் வரும். அதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். Je veux plus de chocolat. எனக்கு கூடுதலான சொக்கோலா வேண்டும். Elle travaille plus que son frère. அவள் தனது சகோதரனை விட அதிகமாக வேலை செய்கிறாள். Nous avons plus de temps. எங்களுக்கு நிறைய நேரம் இருக்கிறது. இப்படியாக நாங்கள் எஸ்ஸை சேர்த்து உச்சரித்தோம்னு சொன்னால் அதில் அர்த்தம் வந்து கூடுதலாக என்ற அர்த்தத்தில் வரும். இன்னொரு விதமாக இதை நாங்கள் உச்சரிப்போம், ப்ளூ என்று உச்சரிப்போம். இது வரும்போது இது அந்த வாக்கியம் வந்து நெகசியோவாக வரும். நு ப்ளூ என்று சொல்லுவோம். என்றா இல்லை என்ற அர்த்தத்தில் வரும். இனி இல்லை. அதுக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். Je ne mange plus de chocolat. நான் இனி சொக்கோலா சாப்பிடுவதில்லை. Elle ne travaille plus ici. இனி அவள் இங்கு வேலை செய்வதில்லை. Nous n'avons plus de temps. எங்களுக்கு இனி நேரம் இல்லை. இப்படியாக இறுதியில் வார எஸ்ஸை வந்து நாங்கள் உச்சரிக்காமல் ப்ளூ என்று சொன்னோம்னு சொன்னால் அதோட அர்த்தம் வந்து இல்லை. நு ப்ளூ என்று சொன்னால் இனி இல்லை என்ற அர்த்தத்தில் வரும். அதால் நீங்கள் எந்த வாக்கியத்தில் இந்த ப்ளூஸ் பாவிக்க போகிறீங்களா அல்லது ப்ளூ பாவிக்க போகிறீங்களான்றதில் கவனமாக இருக்கணும். நீங்கள் மாறி உச்சரிச்சிங்கன்னு சொன்னால் அதோட அர்த்தம் வந்து மாறிவிடும். மேலும் சில உதாரணங்கள் பார்ப்போம். J'en veux plus என்றால் எனக்கு கூடுதலாக வேண்டும். J'en veux plus என்றால் எனக்கு இனி தேவை இல்லை, இனி வேண்டாம் என்ற அர்த்தம் வரும். ஒரே வாக்கியத்தில் வந்து நாங்கள் ப்ளஸ் என்னும் சொல்லலாம், ப்ளூ என்னும் சொல்லலாம். ஆனால் நீங்கள் எதை நினச்சி சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சொல்லை வந்து சரியாக உச்சரிக்க வேண்டும். இல்லாட்டி அதோட அர்த்தம் மாறிவிடும். Je gagne plus d'argent qu'avant. நான் முன்பை விட இப்பொழுது நன்றாக சம்பாதிக்கிறேன். Nous avons plus de travail aujourd'hui. நாங்கள் இன்று கூடுதலாக வேலை செய்கிறோம். இதே வந்து ப்ளூ பாவிச்சு சில வாக்கியங்கள் பார்ப்போம். Je veux plus sortir. எனக்கு இனி வெளியே செல்ல வேண்டாம். On a plus de pain. எங்களிடம் இனி பான் இல்லை. J'ai plus faim. எனக்கு இனி பசி இல்லை. இப்போ உங்களுக்கு ப்ளஸ் எப்படி பாவிக்கணும், ப்ளூ எப்படி பாவிக்கணும் என்ற விளக்கத்தில் வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ரெண்டாவதாக நிறைய பேர் ஒரு வினை சொல்ல வந்து நாங்கள் கான்ஜுகேஷன் செய்யும்போது நிகழ்காலத்தில் அவர்கள் என்ற இல் எல் ப்ளூகளுக்கு வருகிற சொற்களை வந்து எல்லாரும் பிழையாக உச்சரிப்பினோம். அது எப்படி நாங்கள் உச்சரிக்கணும்னு சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு பார்லே வெர்பை வந்து எப்படி நாங்கள் கான்ஜுகேஷன் செய்வோம் ப்ரெசன்ட்லன்னு சொன்னால் je parle, tu parles, il parle, elle parle, nous parlons என்று உச்சரிக்கணும். சில பேர் nous parlons என்று உச்சரிப்பீங்க. கடைசியில் வர எஸ்ஸையும் சேர்த்து உச்சரிப்பீங்க. அது தவறு. nous parlons, vous parlez. அடுத்ததாக இது வந்து பெரிய பிள்ளை எல்லாருமே விடுற பிள்ளை. il parlons, elle parlons சொல்லுவீங்க. இது தவறு. il parle, elle parle. அதே மாதிரி aimer verbe சொன்னால் il s'aime, elle s'aime. கடைசியில் ப்ளூரியலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உச்சரிக்கணும். கடைசியில் வர என் தேய்க்கு நாங்கள் உச்சரிப்பு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி regarder verbe-க்கு il regarde, elle regarde. acheter, il s'achète, elle s'achète. இப்படியாக நாங்கள்
உச்சரிப்போம். அடுத்ததாக சில சொற்கள் பார்ப்போம். இ டபுள் எல் எ இதில் முடிகிற சொற்களை வந்து நாங்கள் இ என்று சொல்ல வேண்டும். உதாரணம் ஃபி, ஜொன்டி, ஃபொய், ஃபெமி, புத்தே, ஓஹை, அபை இப்படியான வார சொல்லுகளை வந்து நாங்கள் இல்லைன்னு சொல்கிறேன், ஜோன்தில் என்று சொல்கிறேன், ஜோன்தி என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக ஓ யு இ எல் எல் எ இப்படி இறுதியில் முடிகிற சொற்களை வந்து நாங்கள் எப்படி உச்சரிப்போம்னு சொல்லி பார்ப்போம். grenouille, citrouille, ratatouille இப்படி நாங்கள் அந்த உய் என்று சேர்த்து உச்சரிப்போம். இந்த சொற்களுக்கான சில பயிற்சி செய்கிற விதமாக சில வாக்கியங்களை பார்ப்போம். La gentille fille de la famille regarde une grenouille près d'une feuille. La grenouille saute sur une feuille près de la citrouille. La famille se réveille tôt et prépare une ratatouille avec les légumes de jardin. இந்த வாக்கியங்களை வந்து நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சொற்கள் வந்து உச்சரிக்கிறதுக்குரிய இலகுவான பயிற்சியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எளிதில் அந்த உச்சரிப்பு வேகமாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், நான் ஃப்ரெஞ்சு மொழி கற்றது எப்படின்னு சொல்லி. அந்த வீடியோட லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.